ஹாய், வணக்கம். பித்தப்பை கல் பத்தி என்கிட்ட பேஷண்ட்ஸ் ஓபியில் ஜென்ரலாக கேட்குற கேள்வியும் அதுக்கான விளக்கமும் தான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ 10 காமன் கேள்விகள் தான் நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னென்னா, பித்தப்பை கல்லுனாவே நான் ஆப்ரேஷன் தான் பண்ணிக்கணுமா? இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாங்க. எல்லா பித்தப்பை கல்லுக்கும் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பித்தப்பை சில பேருக்கு வருஷ கணக்காக சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை எதுவுமே பண்ண தேவையில்லை. எப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை காம்ப்ளிகேஷன் தருதோ, ஒரு பெயின், ஃபீவரு, இல்லை வாந்தி, இந்த மாதிரி தொந்தரவு, கேஸ் ட்ரபிள், அந்த மாதிரி நார்மல் ரொட்டீன் லைஃப்பை அது அஃபெக்ட் பண்ணுதோ அப்போ தான் நீங்கள் சர்ஜரிக்கு போகணும். ரெண்டாவது கேள்வி என்னன்னா, எப்பயுமே பித்தப்பை கல் இருந்தாவே வலி இருக்குமா? இப்போ எனக்கு வலி இல்லைல்ல, அப்போ நான் பித்தப்பை கல் இல்லைன்னு முடிவு பண்ணலாமா? இதுதான் ரெண்டாவது கேள்வி. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90% பித்தப்பை கல் வந்து சிம்டமேட்டிக்காக இருக்காது. ஸோ நீங்கள் வேற ஏதாவது ஃபைண்டிங், உங்களுக்கு வேற ஏதாவது அல்சர் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை அடிவயிறு வலி, கிட்னி ஸ்டோன் இருக்கு, அதுக்காக ஜென்ரலாக நம்ம அப்டமன் ஸ்கேன் பண்ணும்போது இன்சிடென்டல் ஃபைண்டிங்காக தான், இதுவும் ஒரு ஃபைண்டிங்காக தான் பித்தப்பை கல்ல பார்ப்போம். ஸோ எல்லா டைமும் அது சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. மூணாவது பார்த்தீங்கன்னா, மருந்து மூலமாக அதை கரைக்க முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ வந்து சில பித்தப்பை கல் சின்னதாக இருக்கும்போது நீங்கள் மருந்து மாத்திரை எடுக்கும்போது அது கரையும். ஆனால் அது உருவாகிறதுக்கு என்ன காரணமோ அதை நீங்கள் சரி செய்யாத வரைக்கும் மீண்டும் அது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் வந்து பித்தப்பை ரிமூவ் பண்ணுறது தான். நாலாவது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாள் ஓவர் நைட், நேற்று நைட் வந்து விருந்தில் நான் ரொம்ப கொழுப்பு உணவு சாப்பிட்டுட்டேன், எனக்கு பித்தப்பை கல் வருமா அப்படின்னா, ஒரு நாள் சாப்பிட்றதுனால வராது. பட் நீங்கள் அதையே ரெகுலராக ஹேபிட் வச்சுருக்கீங்க, நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, ஃபேட்டி ஃபுட்ஸு அதிகமாக சாப்பிட்டு ஓவர் வெயிட்டாக இருக்கீங்கன்னா, அந்த ஃபேட்டி ஃபுட்னால உங்களுக்கு பித்தப்பை கல் உருவாக வாய்ப்பு அதிகம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பித்தப்பை கல் சர்ஜரி பண்ணனால எனக்கு பின்னாடி டைஜஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? நான் இயல்பான லைஃப் வாழ முடியுமா? இதுதான் அடுத்த கேள்வி கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியம். பித்தப்பை பார்த்தீங்கன்னா, ஈரல்ல உருவாகிற பித்தத்தை ஸ்டோர் பண்ணுற இடம். ஸோ நம்ம அதை தான் கல் ஃபார்ம் ஆனனால ஒரு பிரச்சனை இருக்கனால ரிமூவ் பண்ணுறோம். பட் ஈரல்லேருந்து வர பித்தம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ உங்களோட டைஜஷன் இதனால் பாதிக்கப்படாது. ஆறாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பைசியான உணவு எடுக்கும்போது பித்தப்பை கல் வருமானு கேட்பாங்க. ஸோ ஸ்பைசி உணவுனால, காரமாக எடுக்கிறனால பித்தப்பை கல் வராது. ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது, ஒரு இன்ஃப்ளமேஷன் அங்கே பித்தப்பையில் இருக்குன்னா நீங்கள் காரமாக சாப்பிடும்போது அதை போய் ட்ரிகர் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பித்தப்பை கல்லை ட்ரீட் பண்ணலைன்னா எனக்கு கேன்சர் வருமானு கேட்பாங்க. இது ரொம்ப ரேர். ஸோ இதில் என்னென்னா, ரொம்ப வருஷம் சிவியராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மினிமல் ரிஸ்க்கு கேன்சருக்கு இருக்குது. பித்தப்பை கல்னால கேன்சருங்கிறது ரொம்ப ரேர் வெரைட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பித்தப்பை கல்ல வராமையே நான் தடுத்துக்க முடியுமா? இப்போ எனக்கு சுற்றி இருக்கவங்க யாருக்காவது இருக்கு, எனக்கு வராமல் இருக்க நான் வந்து ஏதாவது மெஷர்ஸ் எடுத்தால் தடுத்துட முடியுமா அப்படின்னா, அப்படி நம்ம டோட்டலாக தவிர்க்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் வெயிட் போடுறீங்க, ரொம்ப ஃபாஸ்டிங் இருக்கீங்க, இல்லை ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிட்றீங்க, திடீர்னு வெயிட் லாஸ் வந்து ரேப்பிடாக சடன் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு வரும். ஃபாஸ்டிங்கும் பித்தப்பை கல் உண்டு பண்ணும், ஃபீஸ்டிங்கும், ரெகுலர் ஃபீஸ்டிங்கும் பித்தப்பை கல் உண்டு பண்ணும். ஸோ அதனால இதை வந்து வராமல் தடுக்கிறது அப்படிங்கிறத விட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் இன்னும் அடுத்த கேள்வி என்னன்னா, நான் இப்போ இதை ட்ரீட் பண்ணவே இல்லை, பித்தப்பை கல் அது பாட்டுக்கு இருக்கட்டும், நான் எதுவும் அதுக்கு பண்ணிக்க மாட்டேன், அப்போ அது தானாக மறைஞ்சிருமா, அதுவே சரியாயிருமா? இதுதான் அடுத்த கேள்வி கேட்பாங்க. அதுவே சரியாகாது. ஸோ அது மறுபடியும் மல்டிப்ளை ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் டயட்டு, வெயிட் லாஸு, எக்ஸசைஸு, நிறைய தண்ணி குடிக்கிறது, கொழுப்பு நிறைந்த உணவெல்லாம் குறைச்சிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப அது ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அது அதிகமாகுது, பிரச்சனை அதிகமாகுதுன்னா நீங்கள் சர்ஜரி போக வேண்டிய அவசியம் ஏற்படலாம். இதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. அடுத்த கேள்வி, எப்போ நான் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு. இப்போ சடனாக ரொம்ப வருஷமா இருக்கு, எனக்கு திடீர்னு அது ஒரு எமர்ஜென்சியா ஆனால் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, எதனால தான் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சடனாக உங்களுக்கு நல்ல குளிர் காய்ச்சல், மேல் வயிறு வலி, ரைட் சைடில் வலி, இது சில டைம் என்னன்னா, எப்படி ஹார்ட் அட்டாக் வந்தால் நெஞ்சு வலியிலேருந்து லெஃப்ட் சைடு கையெல்லாம் வலிக்குதோ, அதே மாதிரி இந்த பிலியரி கோலிக் பெயின் வந்து ரைட் சைடு கையில், இந்த கழுத்து பகுதி இங்கெல்லாம் வலி வந்து சடனாக ரொம்ப வரலாம். ஸோ இந்த மாதிரி வயிறு வலியோ, இந்த ஷோல்டர் பெயினோட, கை வலியோட ரைட் சைடில் இருக்குது, அதே மாதிரி குளிர்காய்ச்சல் இருக்குது, விடாமல் வாந்தி, பர்சிஸ்டன்ட் வாமிட்டிங், இதெல்லாம் இருந்ததுன்னா உடனடியாக டாக்டரை பார்த்து நீங்கள் எமர்ஜென்சியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். மீண்டும் பித்தப்பை கல் பற்றி சுவாரஸ்யமான தகவலோட சந்திப்போம்.